ஸ்ரீராம்ஜிக்கு எதிராக கூட்டம் போனாங்க. இது மத்திய அரசு எவ்வளவு நாளைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே வசிக்கக்கூடிய வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு என்று நாம் சொல்லக்கூடிய கிராமப்புற வேலை உறுதி திட்டம் என்பது அவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த பிஜேபி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு இந்த 100 நாள் வேலை அப்படிங்கிறதே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை. 40 நாள் வேலைங்கிறதே அதிகபட்சமாகத்தான் வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி இவ்வளவு மாற்றங்கள் அதில் கொண்டு வரப்பட்டிருக்கு. பெயர் மாற்றம் மட்டும் இல்லை, இவ்வளவு மாற்றங்கள் ஒரு மாநில அரசாங்கத்துக்கிட்ட எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம் என்று இருந்த அந்த உரிமை கூட பறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முழுமையாக அந்த ஊதியத்தை ஒன்றிய அரசாங்கம் தான் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது 60-40 அப்படின்னு அதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க நிர்ணயிக்கக்கூடிய நபர்களுக்கு எண்ணிக்கையில் தான் வேலை கொடுக்க முடியும். அதை தாண்டி வேலை கொடுக்கும் பொழுது அந்த வலுவையும் மாநில அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த திட்டத்தையே முடித்து விடுவதற்காக, தடுத்து நிறுத்துவதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களாகத்தான் நாம் இதை பார்க்க முடிகிறது. அதனால் நிச்சயமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை நாடு முழுவதுமே இது உருவாகும். ஸ்டிக்கர் ஒட்டினவங்க யார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நான் உலகம் முழுவதும் ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பெற்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். அவங்களோட விவாதிக்கட்டும். அதெல்லாம் தாண்டி சில கேள்விகள் இருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக பதிலளிப்பார்.